சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். விஜயா பார்வதி கிட்ட பேசினதுக்கு அப்புறமா பார்வதி எனக்காக கண்டிப்பாக உதவி செய்வாங்கன்னு நினச்சி தான் ஃபோன் பண்ணேன். ஆனால் பார்வதி எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. பார்வதி இங்கே வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்வதியோட ஃப்ரெண்டு கவனிக்கிறாரு. பார்வதி, எப்பயும் போல் இப்போ நம்ம வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் நல்லபடியாக கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி கவனிக்காமல் இருக்கும்போது, என்ன பார்வதி, நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன், அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, என் ஃப்ரெண்டு விஜயா எனக்கு ஃபோன் பண்ணா, ஆனால் நான் தான் ரொம்ப கோபமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது விஜயா மேடம் ஃபோன் பண்ணாங்களா, என்னாச்சு, எதுக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் ஏன் கோபமாக பேசுனீங்க அப்படின்னு இங்கே சிவன் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கும்போது, அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை பார்வதி உண்மையே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, விஜயா ஏற்கனவே ஃபினான்சர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கிற உண்மை எனக்கு தெரியாது. சிந்தாமணி தான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சிந்தாமணி பேச்சை கேட்டு மனோஜுக்கு உதவி செய்வேன்னு என்கிட்ட கூட சொல்லாமல் விஜயா இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கா. இப்போ தன்னுடைய வீடும் இல்லாமல் இங்கே ஸ்ருதியோட வீட்டில் தான் தங்கியிருக்கா விஜயா. ஆனால் என்னால் அங்கே தங்க முடியாதுன்னு என்கிட்ட உதவி கேட்டு ஃபோன் பண்ணா விஜயா. நம்ம வீட்டுக்கு வரணும்னு விஜயா யோசிக்கிறா. ஆனால் என்ன செய்ய, நீ என் வீட்டுக்கு வரணும்னா கண்டிப்பாக அண்ணாமலை அண்ணனை நீ கூப்பிட்டு வரணும். இல்லைனா நீ தங்குறதுக்காக என்னால் உதவி செய்யவே முடியாது. அப்படி இல்லைனா நீ வேணும்னா மீனா வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொன்னதை கேட்டு விஜயா ரொம்பவே கோவப்பட்டா. விஜயா என்னுடைய ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக விஜயாவுக்கு நான் உதவி செஞ்சுருப்பேன். ஆனால் விஜயா எனக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கா. சிந்தாமணி தான் முக்கியம்னு சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ண விஜயா இப்போ சிந்தாமணியால் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கும்போது என்னால் மட்டும் எப்படி உதவி செய்ய முடியும். அதான் விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காகவே இப்படிலாம் பேசினேன். ஆனால் விஜயா உடனே ஃபோனை வச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி, விஜயா என்ன இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்டு தானே, அப்போ விஜயாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்ல, விஜயா பேச்சை கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி நான் விஜயா பேச்சை கேட்க முடியும், விஜயா என் பேச்சை கேட்கவே இல்லையே, நான் நல்லபடியாக வேலை செய்யக்கூடாது, முன்னேறவே கூடாதுன்னு ஏன் விஜயா எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் செஞ்சா. என் பையன்கிட்ட பேசி என் பையன் இப்போ வரைக்கும் என்னை புரிஞ்சுக்காம என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே விஜயா தானே. அப்போ விஜயாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்போது நான் உதவி செய்யணும்னு நினச்சாலும் விஜயா செஞ்ச பிரச்சனையை பற்றி யோசிக்கும்போது என்னால் இப்படி தான் பேச முடியும். ஆனாலும் விஜயா தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கணும். தனக்கு வசதி கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு யோசிக்கக்கூடாதுல்ல. மீனாவும் முத்துவும் அண்ணாமலை அண்ணனை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. மீனா முத்துவை புரிஞ்சுக்கிட்டு மீனா வீட்டுக்கு போயிருந்தா பரவாயில்ல. ஆனால் அங்கே என்னால் தங்கவே முடியாது, மீனா வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு பேசிட்டு இப்போ என்கிட்ட உதவி கேட்டா அப்புறம் எப்படி விஜயா மீனா முத்துவோட அருமை பெருமையை புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறீங்க. அதான் நானும் இப்போ கண்டுக்காமல் அமைதியாக இருக்கேன். உதவி செய்ய முடியாதுன்னு விஜயா கிட்ட பேசிட்டேன். விஜயா எப்படியாவது மீனாவை புரிஞ்சுக்கணும், மீனாவை மருமகளாக ஏற்றுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க பார்வதி. பார்வதி, இப்போ தான் எனக்கு புரியுது, நீங்கள் இப்போவும் விஜயாவுக்கு உதவி செய்கிறீங்க. ஏன்னா எப்பயுமே விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது முத்துவும் மீனாவும் தான். ஆனால் முத்து மீனாவோட அருமை பெருமை என்னன்னு விஜயாவுக்கு புரியவே புரியாது. இதெல்லாம் நீங்கள் விஜயா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால தானே இப்படிலாம் ரொம்ப கோபமாக பேசியிருக்கீங்க. அதனால் நீங்கள் செய்கிறது எல்லாமே சரிதான். விஜயா சீக்கிரமாகவே உங்களையும் புரிஞ்சுப்பாங்க, மீனா முத்துவையும் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் என்ன, மீனா வீட்டில் வசதி இல்லை, மீனாவால் சரியாக சம்பாதிக்க முடியல, மீனா முத்துக்கிட்ட விஜயா நினைக்கிற மாதிரி நிறைய பணம் இல்லைன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் மீனாவும் முத்துவும் புதுசாக வீடெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக விஜயா மனசு மாற நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு சிவன் பேசும்போது உடனே பார்வதி யோசிக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு சொல்கிறது சரிதான், அப்போ நம்ம மீனா முத்துவுக்கு முதல்ல உதவி செய்யணும். அப்போ தான் விஜயாவுக்கு சரியான பதில் கிடைக்கும். எங்ககிட்ட உதவி கேட்கக்கூடாது, மீனா முத்துவை நம்பணும், அவங்கள புரிஞ்சுக்கணும்னு என் ஃப்ரெண்டு விஜயாவுக்கும் தெரிய வரும் அப்படின்னு என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க பார்வதி. மனோஜ் தன்னுடைய கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே எல்லார்கிட்டேயும் உதவி கேட்டுட்டேன், ஆனால் யாருமே எனக்கு உதவி செய்யவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு மனோஜ். உடனே ரோகிணி, மனோஜ் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணி நான் என் கடையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மனோஜ் நீ எப்படி இருக்க மனோஜ் அப்படின்னு ரோகிணி ரொம்ப அக்கறையாக பேசுகிறாங்க. நான் என் கடையிலேயே தான் தங்கிக்கிறேன், இப்போ என் அம்மாக்கிட்டேயும் பேச முடியல, என் அப்பாவும் மீனா வீட்டுக்கு கிளம்பி போனதால இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தானு, என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க ரோகிணி, அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ரோகிணி
நீயே எனக்கு ஃபோன் பண்ணுவ அப்படின்னு நான் யோசிக்கவே இல்ல. ஆனா, உன்கிட்ட நான் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மனோஜ்?" அப்படின்னு ரோகிணி கேட்கும்போது, "இல்ல ரோகிணி, கடையில தான் தங்கியிருந்தேன். ஆனா, என்னால கடையில இனி தங்கவே முடியாதுன்னு எல்லார்கிட்டயும் உதவி கேட்டேன். யாருமே உதவி செய்ய முன் வரல. ஆனா, நீ தான் எப்பயும் என்ன புரிஞ்சுகிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணுவியே! அதான் உங்க வீட்ல தங்குறதுக்கு உன்கிட்ட கேட்கலாமேன்னு யோசிச்சேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மனோஜ்? இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? நீ பேசாம கிளம்பி வர வேண்டியதானே? நீ வரேன்னு சொன்னாலே உனக்காக நான் வந்து நெறைய சமைச்சு வைப்பேன். உன்ன நல்லா பார்த்துப்பேன் மனோஜ். என்ன? எனக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரியும். உன்கிட்ட எப்படி பேசுறது? அப்படியே பேசினாலும் நீ புரிஞ்சுக்க மாட்ட. விஜயா அத்தைகிட்ட கேட்காம கண்டிப்பா என் பேச்ச கேட்டு எங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு நெனச்சேன். அதனால தான் உனக்கு எப்படி உதவி செய்றது? உன்ன எப்படி வந்து எங்க வீட்டுக்கு வர வைக்கிறது? நான் பேசினாலும் என்ன புரிஞ்சுக்க மாட்டியேன்னு நானும் வந்து யோசனை பண்ணேன். நீயே ஃபோன் பண்ணி பேசிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்கிட்ட கேள்வி கேட்கவே வேண்டாம். உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா மனோஜ். நான் பார்த்துக்கிறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல கடையில நெறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ்? கடையில இருக்க வேலையெல்லாம் ரொம்ப முக்கியம் தான். இருந்தாலும் நீ நல்ல ரெஸ்ட் எடுத்து, நல்லா சாப்பிட்டா தானே வேலைய பார்க்க முடியும். எனக்கு தெரியும். கடையில இருக்கும்போது நீ சரியா சாப்பிட்டுருக்கவும் மாட்ட. உன்னால சரியா ரெஸ்ட் எடுக்கவும் முடியாதுன்னு எனக்கு தெரியாதா? அதனால கடையில இருக்க வேலைய நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது, பாத்தியா ரோகிணி, உன்கிட்ட ஃபோன்ல பேசின உடனே நீ என்ன புரிஞ்சுகிட்ட. உடனே எனக்காக சமைச்சு குடுக்குறேன்னு சொல்ற. நம்ம வீட்ல வந்து தங்குறதுக்கு இடம் இருக்கு. நீ உடனே கிளம்பி வா மனோஜ்ன்னு இவ்ளோ அக்கறையா பேசுற. ஆனா, என் அம்மாவும் சரியா என்கிட்ட பேசுறதில்ல. ஏன் முத்து, மீனா அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு நெனைக்கிறாங்க. எப்படியாவது எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, நான் நெனைக்கிறத பத்தி யாருமே யோசிக்க மாட்டிக்கிறாங்க. என் நிலைமைய யாருமே புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க. நீ என்னுடைய மனைவி ரோகிணி. அதனால தான் என்ன புரிஞ்சுகிட்டு எனக்காக எப்பயுமே உதவி செய்ற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, கடையில இருக்க வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு, உடனே ரோகிணியோட வீட்டுக்கு கிளம்பி வராரு மனோஜ். இங்க மனோஜோட ஃப்ரெண்டு வந்து பிஏ ஜீவா கிட்ட, "ஆமா மனோஜ் எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாதா? எங்க தங்குறது? யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாம, இங்க மனோஜ் சார் வந்து ரொம்பவே யோசனை பண்ணாரு." அந்த சமயம் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பேசின உடனே, ரோகிணி, "மனோஜ் நீ உடனே கிளம்பி இங்க வா. நான் உன்ன பார்த்துக்கிறேன்னு" சொல்லி பேசின உடனே, மனோஜ் வந்து இங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அப்பவே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? இன்னுமா இந்த மனோஜ் ரோகிணி பேச்ச கேட்டு ரோகிணி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு?" அப்படின்னு இங்க மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து பிஏ ஜீவா கிட்ட பேசும்போது, "நமக்கு தான் மனோஜ் சார பத்தி ரொம்ப நல்லா தெரியுமே." ரோகிணி வந்து பேசி மன்னிப்பு கேட்ட உடனே, அப்பவே மனோஜ் சார் வந்து மனசு மாறிட்டாரு. ரோகிணி எனக்காக எவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்கன்னு, ரோகிணிய ரொம்பவே பாராட்டி பேசினாரு. இப்ப மறுபடியும் ரோகிணி சப்போர்ட் பண்றாங்கன்னு, உடனே மனோஜ் இங்கேருந்து கிளம்பிட்டாரு. அப்படின்னு பிஏ ஜீவா இங்க மனோஜோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன உடனே, இந்த மனோஜ் திருந்தவே மாட்டாரு. எவ்வளவோ நானும் ரோகிணிய நம்பாதன்னு சொன்னேன். ஆனா இப்ப வரைக்கும் ரோகிணி தான் உண்மையாவே உதவி செய்றாங்க, சப்போர்ட் பண்றாங்கன்னு. மனோஜ் நம்ம பேச்ச கேட்காம, இப்படி ரோகிணி தான் முக்கியம்னு வேற கிளம்பி போயிட்டாரா? ரோகிணி பேச்ச மனோஜ் ரொம்பவே நம்புறதுனால, கண்டிப்பா மறுபடியும் மனோஜ் ஏமாந்து போய் தான் நிக்க போறாரு. நம்ம கடையில தான் வேல பார்க்குறோம். மனோஜ் அதுக்காக சரியா சம்பளம் குடுக்குறதில்ல. இருந்தாலும் மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு, நம்ம என்னதான் பேசினாலும் மனோஜ் நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டாரு. அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு வந்து பிஏ ஜீவா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ரோகிணி, மனோஜ் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. "பரவால்ல மனோஜ், இனியாவது நீ என் பேச்ச கேட்கணும். முத்து, மீனாவால கண்டிப்பா நம்ம வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கி தரவே முடியாது. ஆனா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு எப்படியாவது பணத்த ஏற்பாடு பண்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ரோகிணி என்ன சொல்ற? உன்னால பணத்த ஏற்பாடு பண்ண முடியுமா? அது எப்படி ரோகிணி?" அப்படின்னு கேட்கும்போது, "உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மனோஜ். எப்படியாவது நம்ம வீடு நமக்கு கிடைக்கணும். உனக்கு நல்ல பேர் கிடைக்கணும். இங்க விஜயா அத்தை உன்ன மட்டும் தான் நம்ம வீட்ல பாராட்டி பேசணும். மீனாவும், முத்துவும் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக உதவி செய்றேன்னு சொல்வாங்க. வீட்டு பத்திரத்த மீனா, முத்துவால எப்படி திருப்பி வாங்க முடியும்? முத்து சாதாரண கார் டிரைவரா இருக்கிறாரு. மீனாவும் இப்ப தான் பூக்கடைக்கு ஓனரா இருக்காங்க. ஆனாலும் இப்ப வீட்ல இருக்க வேலைய தானே மீனா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை மாமாவ கவனிக்கணும், அவருக்கு சமைச்சு குடுக்கணும், வீட்ல இருக்க வேலைய பார்க்கணும்னு. மீனா சரியா பூக்கடைக்கு போறதே இல்லன்னு எனக்கு தெரியும். அப்புறம் மீனா, முத்துவால எப்படி வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கி தர முடியும்? அதெல்லாம் அவங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான், இப்படி அண்ணாமலை மாமா மீனாவுக்கும், முத்துவுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும்னு அவங்க வீட்டுக்கு மீனா கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனா, உன்ன பத்தி யாருமே யோசிக்கலல்ல. உன்ன பத்தி யோசிக்க நான் மட்டும் தான் இருக்கேன் மனோஜ்." அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது, "ஆமா ரோகிணி, நீ சொல்றது எல்லாமே உண்மதான். இனி மீனா, முத்துவ நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல.
முத்து கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை வாங்கி தரப்போகிறதே இல்லை. அதனால் நீ உதவி செஞ்சா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், வீட்டு பத்திரத்தையும் திருப்பி வாங்க முடியும் ரோகிணி. எனக்கு உன் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மனோஜ் பேசும்போது சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. எப்பவும் தன்னுடைய வேலையை ரொம்ப நேர்மையாக உண்மையாக செஞ்சுட்டு இருந்த பார்வதி ரொம்ப முடியாமல் தன்னுடைய வேலையை செய்ய முடியாமல் பார்வதி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த பார்வதி இங்கே தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு நான் வேற கதை சொல்லணும், ஆனால் என்னால் ரொம்ப முடியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பார்வதி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நாள் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அப்புறம் உங்கள் வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் தினமும் கதை சொல்லுவேன்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கல்ல, அதை எப்படி நான் கதை சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, உடனே சிவன் சொல்கிறாங்க, பார்வதி அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, மீனாவும் ரொம்ப தெளிவாக கதை சொல்லுவாங்கல்ல, அவங்க பேசினாலும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த கதையை கேட்பாங்க. மீனா கிட்ட பேசாமல் உதவி கேட்டா என்ன? நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் இந்த வேலையை செய்யணும்னு இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா மறுபடியும் ரொம்ப முடியாமல் இருக்குன்னு சொல்வீங்க. அதனால நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுங்க. நான் தான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுவே போதும். நீங்கள் கண்டிப்பாக வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மீனாவை வர வைக்கிறேன், மீனா கண்டிப்பாக நமக்காக உதவி செய்வாங்க அப்படின்னு இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு ரொம்ப நம்பிக்கையாக பேசும்போது, நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் மீனாவுக்குன்னு இப்போ நிறைய வேலை இருக்குது, தன்னுடைய பூக்கடைக்கு போகணும், அண்ணாமலை அண்ணனை நல்லா பார்த்துக்கணும், வீட்டில் இருக்க வேலையை கவனிக்கணும்னு மீனாவுக்கு இப்படி நிறைய வேலை இருக்கும்போது எப்படி நமக்கு உதவி செய்ய மீனாவால் வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. பரவாயில்ல பார்வதி, நம்ம மீனா கிட்ட பேசி பார்ப்போம், மீனா உதவி செஞ்சா சரிதானே அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் மீனா கிட்ட பேசி பாருங்க, அப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பார்வதிக்கு ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம், பார்வதி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆனால் பார்வதி கண்டிப்பாக கதை சொல்லணும், அப்போ தான் பார்வதி நல்லா சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்குன்னு நிறைய வேலை இருக்குது, இந்த வேலையெல்லாம் செய்யணும்னா பார்வதியால் இப்போ முடியாது, நீங்கள் பார்வதிக்காக உதவி செய்ய முடியுமா அப்படின்னு மீனா கிட்ட கேட்கும்போது, சார் எனக்கு கதை சொல்ல தெரியாதே, எப்படி சார் நான் பேச முடியும், பார்வதியத்தை ரொம்ப நல்லா கதை சொல்லுவாங்க, எனக்கு அப்படிலாம் கதை சொல்ல தெரியாதேன்னு சொல்கிறாங்க மீனா. நீங்கள் பார்வதி கிட்ட பேசி பாருங்களேன், பார்வதியும் நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் பார்வதி கிட்ட பேசி பாருங்க, உங்களால் முடியும்னா நீங்களும் கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் நான் வரேன், பார்வதி அத்தைக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன், நான் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, பார்வதி அத்தை ரொம்ப முடியாமல் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு இப்போ அந்த வேலையை நான் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க, நான் போய் அவங்களுக்காக பேசிட்டு வரேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல மீனா, உனக்கு நிறைய வேலை இருந்தாலும் பார்வதிக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்வதியும் நமக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் பார்வதிக்கு கண்டிப்பாக நீ உதவி செய்யணும்னு அண்ணாமலை சொல்கிறத கேட்டு உடனே மீனா சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க. பார்வதி அத்தை எப்படி இருக்கீங்க, உங்களுக்காக நான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப அக்கறையாக பார்வதிக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க மீனா. என்ன மீனா, எனக்காக எதுக்கு நீ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, என்ன பார்வதி அத்தை நீங்கள் ரொம்ப முடியாமல் இருக்கீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன உடனே உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன், இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு மீனா ரொம்ப அக்கறையாக கேட்குறாங்க. மீனா, எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும், கண்டிப்பாக நீ எனக்காக இந்த உதவியை செஞ்சே ஆகணும், எனக்கு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதனால தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு நீ எனக்காக இந்த கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி அத்தை எனக்கு கதை சொல்ல தெரியாது, ஆனால் உங்களுக்காக நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு பார்வதி ரொம்ப முடியாமல் ரெஸ்ட் எடுக்கிறதுனால மீனா பார்வதிக்காக இங்கே கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பார்வதிக்காக பார்வதி செய்ய வேண்டிய வேலையை மீனா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனா, நீ ரொம்ப நல்லா கதை சொல்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் வேலையை இப்போ நீ செய்கிற மீனா, இதன் மூலமாக எவ்வளோ வருமானம் வந்தாலும் கண்டிப்பாக அந்த பணத்தை நான் உனக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. நான் எதையும் எதிர்பார்க்காம தான் உங்களுக்கு இந்த உதவியை செய்கிறேன், நீங்கள் எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, அதுவே போதும், நீங்கள் கதை சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்வதியத்தை, அதனால் நீங்கள் தான் எப்பயுமே உங்கள் வேலையை பார்த்துக்கணும், என்ன உங்களுக்கு ரொம்ப முடியல, ஆனாலும் உங்கள் வேலையை உங்களால் செய்ய முடியாதுல்ல, அதான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், மற்றபடி நான் எதையுமே எதிர்பார்க்கல அப்படின்னு மீனா பார்வதிக்காக உதவி செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்காக மீனா நிறைய வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்வதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.
இத்தனை நாள் என்னால் கதை சொல்லவே முடியல, என் வேலையை சரியாக பார்க்க முடியல. அப்போல்லாம் மீனா எனக்காக சமைச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப அக்கறையாக எனக்காக இவ்வளோ வேலையை செஞ்சு கொடுத்துருக்கா மீனா. மீனா செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பார்வதி. மறுபடியும் பார்வதி தன்னுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்வதியும் ரொம்ப நல்லா கதை சொல்கிறாங்க. இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப முடியலன்னு உடனே மீனா உங்களுக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேலையை பார்த்துருக்காங்க. அதனால் வந்து மீனாவும் நல்லா கதை சொல்கிறாங்கன்னு எல்லாரும் மீனாவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் மறுபடியும் மீனா கிட்ட இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொன்னால் இல்லை, பார்வதியத்தை அவங்க வேலையை பார்க்கட்டும், எனக்குன்னு தெரிஞ்ச வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வர வருமானம் என்னை பார்த்துக்கிறதுக்காக நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். அதனால் இந்த வேலையை நான் செஞ்சால் தான் என்னை பார்த்துக்க முடியும்னு மீனாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்காக இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச மீனா மறுபடியும் வந்து இந்த வேலையில் நான் தலையிடவே மாட்டேன். நீங்கள் சந்தோஷமாக இனி உங்கள் வேலையை பாருங்க பார்வதியத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூக்கடைக்கு கிளம்பி போயிட்டா மீனா. மீனாவை பற்றி நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி மீனா கதை சொன்னதால் இப்போ நமக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு, நிறைய வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, இந்த பணத்தை அப்படியே மீனா கிட்ட தான் கொடுக்கணும். மீனா செஞ்ச உதவியால் நமக்கு கிடைச்ச நல்ல பேர் மட்டும் போதும். ஆனால் இந்த பணம் இப்போ மீனா கிட்ட இருந்தால் மீனாவுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நானும் நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்கேன். என் பையன் மனசு மாறி என்னை தேடி வரும்போது அந்த பணத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ மீனாவும் முத்துவும் அண்ணாமலை அண்ணனை பார்க்கணும், வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு நிறைய வேலை செய்கிறதா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மீனாவும் முத்துவும் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி கொடுத்தாலும் விஜயா வந்து திருந்த போகிறது இல்லைன்னு தெரியும். எப்பயுமே மனோஜை மட்டும்தான் பாராட்டி பேசுவாங்க. மனோஜ் தான் என்னுடைய பையனை மனோஜை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அதனால் மீனாவும் முத்துவும் புது வீடு வாங்கினா மட்டும்தான் விஜயா வந்து மீனா முத்துவை புரிஞ்சிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பணத்தை மீனா கிட்ட கொடுத்து உங்களுக்காக நீங்கள் புது வீடு வாங்கணும், உங்களுக்கு நான் என்ன வேணாலும் உதவி செய்வேன்னு மீனா செஞ்ச உதவிக்காக மீனா முத்து புது வீடு வாங்குறதுக்காக நானும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்வதி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க, பார்வதி நீங்கள் யோசித்தது எல்லாமே ரொம்ப சரிதான். நீங்கள் மீனாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். நீங்கள் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி கொடுத்தாலும் விஜயா மனசு மாற போகிறது இல்லையே. மீனாவையும் மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க, முத்துவையும் தன்னுடைய மகனாக ஏற்றுக்க போகிறதில்ல. ஆனால் மீனாவும் முத்துவும் புது வீட்டுக்கு ஓனர் ஆயிட்டாங்கன்னா வேற வழியே இல்லாமல் விஜயா கண்டிப்பாக மீனாவை பாராட்டி பேசுவாங்க. மீனாவால் தான் இந்த புது வீடு முத்துவுக்கு கிடச்சிருக்குன்னு இங்கே வந்து மீனா முத்துவை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. மீனா முத்துவுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் விஜயா மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பார்வதியோட ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு இங்கே பார்வதியும், அப்போ நான் யோசித்தது எல்லாமே சரிதான், அப்போ சீக்கிரமாகவே மீனா முத்துவுக்கு நான் உதவி செய்ய போகிறேன். மீனா எனக்கு உதவி செய்ய வந்தாங்க, அவங்க சொன்ன கதையால் இப்போ நிறைய வருமானம் வந்திருக்குன்னா இந்த பணம் கண்டிப்பாக மீனாவுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அடுத்த நாள் மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. மீனாவும் முத்துவும் பேசுகிறாங்க. எதுக்கு பார்வதியத்தை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, மீனா பார்வதியத்தை தனியாக இருக்காங்க, அவங்க வர சொன்னாங்கன்னா நம்ம போய் பார்க்கணும்ல, அது மட்டும் இல்லை அவங்க ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க, பார்வதி அத்தைக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் பார்வதியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. இங்கே மீனாவும் முத்துவும் வந்த உடனே பார்வதி ரொம்ப சந்தோஷமாக மீனா முத்துவை பாராட்டி பேசுகிறாங்க. பரவாயில்ல, உங்களுக்குன்னு நிறைய வேலை இருக்கும், நான் வர சொன்ன உடனே நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதியத்தை நீங்கள் கூப்பிட்ட உடனே எப்படி வராமல் இருப்போம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா. மீனா நீ செஞ்ச உதவியால் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு கிடைச்ச வேலையை சரியாக செய்ய முடியாமல் இருக்கனேன்னு நினச்சேன். ஆனால் நீ எனக்காக செஞ்ச உதவியால் இப்போ எனக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கு மீனா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க மீனா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, நீ செஞ்ச உதவியால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி அத்தை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க மீனாவும் முத்துவும். மீனா முத்து உங்களுக்காக நான் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா மீனா செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. பார்வதி அத்தை எங்களுக்கு எதுக்கு பரிசு கொடுக்கணும்,
உங்கள தான் நாங்க நல்லா பார்த்துக்கணும்னு சொல்றாரு முத்து. இல்ல இந்த பணத்த நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக இவ்ளோ பணம் குடுக்குறீங்க பார்வதி அத்த? அப்படின்னு மீனா கேட்கும்போது, இந்த பணம் உன்னுடைய பணம் மீனா. கஷ்டப்பட்டு நீ எனக்கு செஞ்ச உதவியால கிடைச்ச பணத்த உன்கிட்ட தானே குடுக்கணும். அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்தேன். ஆனா இந்த பணம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய வரவே இல்லையே. நான் எதையும் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீ எப்பயும் எதையும் எதிர்பார்க்க மாட்ட. உதவி செய்றது உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இந்த பணத்த நீ வாங்கிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லனா என்னைக்குமே உன்கிட்ட பேச மாட்டேன் மீனா அப்படின்னு பார்வதி சொல்லும்போது, "அத்தை என்ன இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு முத்துவும் மீனாவும் கேட்குறாங்க. "ஆமா முத்து, நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "வீட்டு பத்திரத்த நீங்க திருப்பி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த வீடு கிடைச்சாலும் விஜயா மனசு மாற போறதில்ல. விஜயா உங்கள புரிஞ்சுக்கணும்னா, மீனா, முத்து நீங்க புதுசா வீடு வாங்கணும். நீங்க புது வீட்டுக்கு போனா தான் விஜயாவும் உங்கள புரிஞ்சுகிட்டு, புது வீட்டுக்கு விஜயாவும் வருவாங்க. மீனாவையும் மருமகளா ஏத்துப்பாங்க. முத்து, நீ உன்ன பத்தி யோசிக்காம, மீனாவ பத்தி யோசிக்காம, வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம வீடு கிடைச்சாலே போதும். எல்லாரும் ஒத்துமையா அந்த வீட்ல இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, பணத்த ஏற்பாடு பண்ணி அங்க வீட்டு பத்திரத்த நீ திருப்பி வாங்குனாலும், எல்லாரையும் அங்க விஜயாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனாலும், மறுபடியும் விஜயா, "இது என்னுடைய வீடு" அப்படின்னு பேச ஆரம்பிப்பா. நீங்க செஞ்ச உதவிய விஜயாவும், மனோஜும் யோசிக்க மாட்டாங்க. நீங்க செஞ்ச உதவிய கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க இப்படி விஜயாவுக்கும், மனோஜுக்கும் உதவி செய்றத விட்டுட்டு, உங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்கணும். அதனால தான் இந்த பணத்த மீனாவுக்காக நான் குடுக்குறேன். முத்து நீயும், மீனாவும் புது வீட்டுக்கு ஓனர் ஆயிட்டீங்கன்னா, எல்லாரும் உங்க வீட்டுக்கு வருவாங்கல்ல. ஆனா மீனா புது வீட்டுக்கு ஓனர் ஆனதால, விஜயாவும், மனோஜும் மீனாவுக்கு தர வேண்டிய மதிப்பு, மரியாதைய தருவாங்க. மீனாவ எதிர்த்து பேச மாட்டாங்க. மீனாவ விஜயா மருமகளா ஏத்துப்பா. அப்புறம் மீனா செய்ற எல்லா வேலையிலயும் கண்டிப்பா விஜயாவும் சப்போர்ட் பண்ணுவா. அதனால நீங்க முதல்ல உங்களுக்குன்னு புதுசா வீட வாங்கணும். அதுக்கப்புறமா விஜயாவுக்கும், மனோஜுக்கும் உதவி செய்யலாமா, வேண்டாமான்னு நீங்க யோசிக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பார்வதி அத்தை இப்படி பேசுறீங்க? எங்களுக்குன்னு எப்படி புது வீடு வாங்க முடியும்? அது மட்டும் இல்லாம அப்பாவும், அம்மாவும் எப்ப வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்குவோன்னு யோசிக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு அண்ணாமலை அண்ணன பத்தி ரொம்ப நல்லா தெரியும். நீங்க சம்பாதிச்ச பணத்துல நீங்க புது வீடு வாங்குனீங்கன்னா, அண்ணாமலை அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் உங்க வீட்டுக்கு விஜயாவையும், அண்ணாமலை அண்ணனையும் கூப்பிட்டு போகலாம். மனோஜ் வேணும்னா வரட்டும். இல்லையா, மனோஜ் தன்னுடைய வேலைய பார்க்கட்டும். நீங்க உங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கணுன்றதுக்காக தான், என்னால முடிஞ்ச அளவு மீனாவுக்கும், முத்துவுக்கும் உதவி செய்யணும்னு இப்படிலாம் யோசிக்கிறேன். என்ன மீனா ரொம்ப யோசிக்கிற? நான் சொல்றது எல்லாமே சரிதானே?" அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி அத்தை, "எங்க மேல உள்ள அக்கறையில நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன்னு, உங்களுக்கு கிடைச்ச பணத்த எனக்கு தரணும்னு நினைக்கிறீங்க. உங்க நல்ல மனச நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான். இப்ப வரைக்கும் நாங்க என்னதான் உதவி செஞ்சாலும், எங்கள புரிஞ்சுக்காம தான் விஜயா அத்த எங்க வீட்டுக்கு கூட வரக்கூடாதுன்னு நெனச்சாங்க. ஆனா இப்ப நீங்க செஞ்ச உதவியால கண்டிப்பா விஜயா அத்த என்ன புரிஞ்சுப்பாங்க. எங்க புது வீட்டுக்கு வருவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு." அப்படின்னு மீனா சொன்னத கேட்டு, மீனாவே இப்படி பேசினதுக்கு அப்புறமா, "நீங்க செஞ்ச உதவியால கண்டிப்பா நீங்க சொல்றத நாங்க செய்வோம். நாங்க மீனாவுக்காக கண்டிப்பா புது வீடு வாங்குவோம்." அப்படின்னு இங்க பார்வதி குடுத்த பணத்த வச்சு புது வீடு வாங்குறதுக்காக யார்கிட்டயும் சொல்லாம முத்து எல்லா ஏற்பாடையுமே செய்றாரு. இங்க மீனாவுக்காக புது வீடு வாங்குறாரு முத்து. இங்க பார்வதி, அண்ணாமலை எல்லாரும் முத்து, மீனாவோட புது வீட பார்க்கணுன்றதுக்காக கிளம்பி வராங்க. அந்த சமயம் பார்வதி, "எங்க கிளம்புற? உன்ன பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்." அப்படின்னு விஜயா பார்வதி வீட்டுக்கு வரும்போது, "விஜயா, நீ என்ன பார்க்க தான் வந்தியா? அப்ப நீ என் கூட கிளம்பி வா." அப்படின்னு சொல்றாங்க. "எங்க கிளம்புறேன்னு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறேன்னு" சொல்லும்போது, "நீ என் கூட கிளம்பி வா. நீ கண்டிப்பா சந்தோஷப்படுவ." அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவோட புது வீட்டுக்கு விஜயாவையும் கூப்பிட்டு வராங்க. ஆனா முத்து மீனாவோட புது வீட்டுக்கு தான் போறோம்னு தெரியாம, விஜயா எங்க தான் பார்வதி என்ன கூப்பிட்டு போறான்னு தெரியலையே அப்படின்னு அங்க வரும்போது, அண்ணாமலை, சந்திரா, சீதா எல்லாரும் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ரவி, ஸ்ருதியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, "ஆமா, என்ன எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது ரவி சொல்றாங்க, "அம்மா, இது முத்துவோட புது வீடுமா. புது வீட்டுக்கு தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். உங்களுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சான்னு?" சொல்லும்போது, பார்வதி, "என்னது, முத்துவும் மீனாவும் புது வீடு வாங்கிட்டாங்களா?" அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க விஜயா. "ஆமா விஜயா, எப்பயுமே உனக்கு மட்டும் உதவி செய்யணும்னு நினைப்பல்ல. இப்ப முத்துவும் மீனாவும் சம்பாதிச்சு புதுசா வீடே வாங்கிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாதா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னது, முத்துவும் மீனாவும் என்னுடைய வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கி தராம அவங்க நல்லா சம்பாதிச்சு அவங்களுக்குன்னு புது வீடு வாங்கிட்டாங்களா?"
இனி நான் வந்து முத்து மீனா வீட்டில் தான் தங்கணுமா? மீனாவோட பேச்ச தான் கேட்கணுமா? மீனாவுக்காக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் செய்யணுமா? அப்படின்னு ரொம்பவே பதட்டமா விஜயா யோசிக்கும்போது, "விஜயா அத்தை, நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடுறாங்க. எல்லாருக்கும் காஃபி எல்லாம் குடுக்குறாங்க மீனா. "மீனா, இது உண்மையாவே உன்னுடைய வீடு தானா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா அத்தை. என்னுடைய வீடு மட்டும் இல்ல. உங்க பையன் முத்துவோட வீடும் தான். நாங்க தான் நல்லா சம்பாதிச்சு புது வீடு வாங்கிட்டோம்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா?" அப்படின்னு இங்க மீனா சொல்றத கேட்டுட்டு பதில் பேசாம தல குனிஞ்சு நிக்கிறாங்க விஜயா. பார்வதி அத்தை செஞ்ச உதவியால தான் நாங்க புது வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு மீனா சொன்னத கேட்டு விஜயா உடனே பார்வதிய பார்க்குறாங்க. "என்ன பார்வதி, எனக்கு உதவி செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி மீனாவுக்கும், முத்துவுக்கும் இவ்ளோ உதவி செஞ்சிருக்கிறியே!" அப்படின்னு பார்வதி கிட்ட விஜயா கேள்வி கேட்கும்போது, "விஜயா, இனியாவது மீனா, முத்துவ நீ புரிஞ்சுக்கணும். நீ இனி மீனா, முத்துவோட வீட்ல தான் தங்க போற. அதனால மீனாவுக்கும், முத்துவுக்கும் தர வேண்டிய மதிப்பு, மரியாதைய நீ தரணும். இனி மீனாவும், முத்துவும் இந்த புது வீட்டுக்கு ஓனரா இருக்க போறாங்க. அதனால மீனாவ உன்னுடைய மருமகளா ஏத்துக்கணும். அதுக்காக தான் இப்படியெல்லாம் உதவி செஞ்சேன். அது மட்டும் இல்ல, மீனா எனக்கு உதவி செய்யணும்னு தன்னுடைய திறமையால எனக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கான்னு எனக்கு தானே தெரியும். மீனா செஞ்ச உதவிக்காக தான் இப்படி யோசிச்சு மீனாவுக்கும் நான் உதவி செஞ்சிருக்கேன். மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல. இனியாவது மீனாவ புரிஞ்சுகிட்டு மீனாவ நீ மருமகளா ஏத்துக்கணும்" அப்படின்னு பார்வதி பேசும்போது, பார்வதி எனக்கு உதவி செய்யாம நான் மீனாவ மருமகளா ஏத்துக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு மீனாவும் முத்துவும் புது வீட்டுக்கு ஓனர் ஆயிட்டாங்க. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்டு பார்வதி தானே அப்படின்னு பார்வதி மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா.